ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ஷின்சானில் ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஷின்சானும் ஹீமாவரியும் பொம்மைக்காண்டி சண்டை போட்டுட்ருக்காங்க. இதை பார்த்துட்டு மிக்ஸி வந்து சண்டை போடாதீங்கன்னு கத்திட்டு இருக்காங்க. அந்நேரம் ஹீமாவரி ஆக்ஷன் கமெண்ட் பொம்மை வாங்கிடுறா. அந்த சீனை கட் பண்ணிட்டு அப்படியே நம்ம ஹாரியை காமிக்கிறாங்க. ஹாரியும் காவா குச்சியும் மொக்கச்சோக்கு போட்டுக்கிட்டு அதில் பிளேட்டு நடக்குமா பேசுமான்னு சொல்லிட்டு மொக்கச்சோக்கு போட்டு சிரிச்சிட்ருக்காங்க. பக்கத்தில் ஒருத்தன் உட்காந்துப்பான் போல். அவன் ஆல்ரெடி டிப்ரெஷனில் வேலை போச்சேன்னு சொல்லிட்டு கவலையில் இருந்தான். அதனால் இதை கேட்டுட்டு அங்கே தான் நிம்மதி இல்லை, இங்கேயும் நிம்மதி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி போகிறான். அவன் அப்படியே போய்கிட்டே இருக்கான். நேரம் வந்து அவன் வந்து ஏன்டா நம்ம எப்படி இருக்கோம் அந்த மாதிரி வந்து ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுறான். அநியாயம் வந்து இது மேலே வந்து ஒரு 3 இது பவர்ஸ் மாதிரி வருது. அதில் 2 வெள்ளை லைட்டும் ஒரு கருப்பு லைட்டும் இருக்குது. அந்த கருப்பு லைட் வந்து இவனுக்குள்ளே போயிடுது. அங்கே 2 பேர் இவன்கிட்ட வம்பிழுக்கிறதுனால அவன் கையை நீட்டுறான். யாரும் வந்து ஒரு பவர் மாதிரி வந்து அவங்க 2 பேரையும் அடித்தது தான். ஆனால் அது அவனுக்கே தெரியாமல் நடந்துருச்சு. அதுக்கப்புறம் அவனே முழிச்சிட்ருக்கான். அதுக்கடுத்து அந்த சீனை கட் பண்ணிட்டு நம்மளோட வீட்டை காமிக்கிறாங்க. வீட்டில் வந்து இன்னும் வந்து சண்டை தீரல போல். ஹீமா வரையும் ஷின்சானும் வந்து மறுபடியும் அடிச்சிட்ருக்காங்க. ஹீமா ஷின்சானோட பொம்மை வச்சதுனால அவன் கத்திகிட்ருக்கான். அன்னியாரம் வந்து அந்த மிச்சம் 2 வெள்ளை லைட்டும் வந்து வந்துட்டுருக்கு. அதை பார்த்து ஷீரோவை குலைக்கிது. உடனே அந்த 2 வெள்ளை லைட்டும் வந்து உள்ளே வந்து ஹீமா வரையும் ஷின்சான் மேலே பட்டுருது. உடனே ஹீமா வரையை வந்து மிக்ஸி தூக்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கடுத்து ஷின்சான் ரொம்ப டயர்டாக இருக்கனால அவன் வந்து யோசிக்கிறான். இங்கே வந்து அதுவாகவே பெட்டு வந்து ரெடியாகி வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி யோசிக்கிறான். உடனே அதே மாதிரியே அந்த பெட்டு ரெடியாகி வந்தது. இதை பார்த்து ஷின்சான் வந்து ஷாக் ஆகிடுறான். அடுத்து அப்படியே முழிச்சிட்டே நிற்கிறான். அவனுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரில. அவன் வாட்டுக்கு அப்படியே ஷாக் ஆகிடுறான். இதே பவர் வந்து ஹீமா வரைக்கும் கிடச்சிருக்கும் போல். அதனால் அவளும் வந்து அவளுக்கு பிடிச்சது தான் பண்ணிகிட்ருக்கா. இதே மாதிரி ஷின்சானுக்கு வந்து கொட்டுள்ள வச்சிட்ருக்கா. அந்த மாதிரி நிறைய இது பண்ணிகிட்ருக்கா. ஹாரி வந்து அந்நியாரம் வீட்டுக்கு வராரு. அந்நியாரம் வந்து ஹீமாவோட பவர் வச்சு ஃபோட்டோ ஆல்பமை வந்து தூக்கி விளாண்டுட்ருக்கா. இதை பார்த்துட்டு வந்து ஹாரி வந்து ஷாக்காகி கண்ணை தொடச்சிட்டு பார்க்குறாரு. ஆனால் அவன் வந்து ரொம்ப டயர்டாக இருந்தனால அங்கே ஷின்சானுக்கு வச்சிருந்த பெட்டை போய் படுத்துக்கிறாரு. அதுக்கடுத்து நியூஸை பார்க்குறாரு. அந்நியாரம் வந்து நிறையா பில்டிங்ஸ்லாம் வந்து ஒரு இதால் அட்டாக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் ஓடிட்டுருக்கு. அந்நேரம் வந்து டிவியில் வந்து இவரோட கம்பெனி வந்தனால ரொம்ப டயர்டாக இதாக இருக்காரு. ஆனால் ஷின்சான் வந்து அப்போயும் வந்து ஹாரியை கிண்டல் பண்ணிகிட்ருக்கான். நேரம் ஹீமா வரையும் ஷின்சானும் மறுபடியும் சண்டை போட்டுட்ருக்காங்க. அந்நேரம் வந்து அவங்க வந்து ஹாரி சாக்ஸை வச்சு சண்டை போட்டனால ஹாரியோட சாக்ஸ் வந்து ஷின்சானோட கண்ணிலே போய் விழுந்துடுது. அதை பார்த்து ஷின்சான் வந்து ரொம்ப கடுப்பாயிடுறான். அதுக்கடுத்து அந்த சாக்ஸ் அவங்களோட பவர் வச்சு விளாண்டுட்ருக்காங்க. இதை பார்த்து ஹாரி வந்து ரொம்ப ஷாக்காகி அப்படி பார்த்துட்ருக்காரு. இவங்க விளாண்டதில் மிக்ஸி மூஞ்சிலே போய் அது விழுந்துருது. ஸோ மிக்ஸி வந்து ஹாரியோட சாக்ஸ்னால ஹாரியை வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க, அடிச்சிட்ருக்காங்க. அன்றைக்காரம் அங்கே ஒரு வேன் மாதிரி ஒன்று வருது. அந்த வேனுக்குள்ளேருந்து 2 பேர் இறங்கி வராங்க. நாங்கள் வந்து இந்த பவர்ஸ் வச்சு இது பண்ணனால அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்காங்க. நாங்கள் இந்த மாதிரி பவர்ஸ் இதெல்லாம் வந்து இது பண்ணுவோம். இப்போ உங்கள் 2 பசங்களுக்கும் வந்து அந்த பவர்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அந்நேரம் எல்லாருமே அவங்களோட செல்ஃப் இன்ட்ரோ கொடுத்துக்குறாங்க. அதே மாதிரி ஷின்சானும் ஹாரியும் கூட செல்ஃப் இன்ட்ரோ கொடுத்துக்கனால மிக்ஸி வந்து கடுப்பாயிடுறாங்க. அவங்க மட்டும் தான் சொன்னாங்க, நீ எங்கே எதுக்கு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திகிட்ருக்காங்க. அதுக்கடுத்து அப்படியே பேசுமானா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அந்த பிளாக் லைட் 2 ஒயிட் லைட் அதெல்லாம் பற்றி அவங்களுக்கு வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அடுத்து வந்து அப்படியே போயிட்டே இருக்காங்க. ஹாரி கேட்குறாரு, உங்களுக்கு எந்த மாதிரி பவர் இருக்குன்னு. ஆனால் அவங்க சொல்கிறாங்க என்னால் பொருட்களை வளைக்க முடியும்னு. ஹாரி சொல்கிறாரு, ஸ்பூனை மட்டும் தானே வளைப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே ஹாரியை வந்து வளைச்சிடுறாங்க. அதுக்கடுத்து வந்து ஷின்சான் கிட்ட வந்து அந்த ஃப்ளாஷ்பேக்கை பற்றி சொல்கிறாங்க. அங்கே ஒரு ராஜா இருக்கார். பக்கத்து நாட்டில் வந்து ஒரு ராணி இருக்காங்க. ராஜா சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நம்ம புது உலகம் வந்து வரும்போது இந்த மாதிரி 3 லைட்டு வரும். அதில் 2 வெள்ளை லைட்டும் ஒரு கருப்பு லைட்டும்
அந்த இதில் கருப்பு லைட்டுக்கு தான் பவர் ஜாஸ்தி. ஆனால் 2 வெள்ளை லைட்டும் சேர்ந்தா அந்த கருப்பு லைட்டே தோற்கடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ வந்து ஷின்சானுக்கும் ஹிமாரிக்கும் தான் அந்த பவர் வந்திருக்குன்னு இவங்க சொல்கிறாங்க. கருப்பு லைட் தாக்குனவங்க கெட்டவங்களாகவும், வெள்ளை லைட் தாக்குனவங்களாம் நல்லவங்களாகவும் இது பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஷின்சான் ஹிமாரி நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. அதுக்கடுத்து அந்த ஒரு பில்டிங்காக எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. ஏன் ஹாரி கம்பெனி இருந்தனால ஷின்சான் வந்து நல்ல கம்பெனியால் அவங்க இது பண்ணுவாங்க, ஏன் இந்த கம்பெனியை கல்யாணம் பண்ணால் ஹாரியை கலாய்ச்சிட்ருக்கான். அந்த டிவியில் வந்து காமிக்குது யார் இந்த மாதிரி பண்ணுறான்னு. யாரும் வந்து அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க இவன் தான் அந்த கருப்பு லைட் தாக்குனவன்னு. அதுக்கடுத்து வந்து அவன் இருக்க இடத்துக்கே போகிறாங்க. இப்போ வந்து ஷின்சானும் ஹிமாரியும் சேர்ந்ததால் அவனை அழிக்க முடியும். அதனால் 2 பேரையும் வந்து இது பண்ணுறாங்க. அந்த பவரை வச்சு அவனை அழி அப்படின்னு சொல்லிட்டு ஷின்சான் கிட்டே வந்து அவங்க சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கடுத்து ஷின்சானும் போய் அவனோட பவரை வந்து ட்ரை பண்ணுறான். ஆனால் வந்து அவனால் அந்த பவரை வந்து இது பண்ணவே முடியல, கரெக்டாகவே பண்ண முடியல. ஏன்னா ஹீமாவாரி இல்லாமல் அவனால் தனியாக வந்து அந்த இது பண்ண முடியல. அதுக்கடுத்து இப்போ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து இது பண்ணிகிட்ருக்கான். நேரம் வந்து இப்போ வந்து ஷின்சானும் ஹீமாவரையும் இப்போ சேர்ந்து அதனால் பண்ண முடியும். அதனால் வந்து இப்போ சேர்ந்து போடலான்னு பிளான் பண்ணுறாங்க. அந்த பிளான் கேட்டுட்டு வந்து அவன் வந்து அந்த பொண்ணை வந்து தூக்கி அடிச்சிடுறான். அதனால் ஷின்சானுக்கு கடுப்பாகி ஷின்சான் அவனை அழிக்கலான்னு போகிறான். நேரம் வந்து ஹாரியை தூக்கிடுறாங்க. ஹாரி அவன் தூக்கினோடனே நான் வாட்டுக்கு செவனே இருந்தாலும்டா போயிட்டுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி முழிக்கிறாரு. அதுக்கடுத்து ஹாரியை வந்து அவன் தூக்கி அடிச்சிடுறான். என்னையை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷின்சான் சொல்லிகிட்ருக்கான். அனியாரை வந்து மிக்ஸி வந்து உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீமாரிக்கிட்ட இது பண்ணிட்டுருக்காங்க. அனியாரை வந்து ஹீமாரி பாத்ரூம் போனதுனால பேம்பர்ஸ் சேஞ்ச் பண்ணி விட்டுறாங்க. அதுக்கடுத்து ஹீமாரி இப்போ போய் அடிக்க போகிறா. அனியாரை வந்து மிக்ஸிக்கு வந்து இது மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுது. அதுக்கடுத்து வந்து அவன் சிரிச்சிட்ருக்கான். நேரம் வந்து ஷின்சானும் ஹீமாவரையும் சேர்ந்து அவனை அடிக்கலான்னு வந்து பிளான் போட்டுட்ருக்காங்க. அனியாரம் வந்து அவன் வந்து எல்லாரையும் வந்து தூக்கி அடிச்சிடுறான். பார்த்தோன்னே ஷின்சானுக்கும் ஹீமாரிக்கும் பயம் வந்துடுது. அதுக்கடுத்து அவன் வந்து சிரிக்கிறான். நேரம் மிக்ஸியும் அடித்தனால ஷின்சானும் ஹீமாரியும் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அதுக்கடுத்து வந்து நிறையா கல்லெல்லாம் அவன் தூக்கி தூக்கி அடிச்சிட்ருக்கான். இனிமேல் நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஷின்சானும் ஹீமாரியும் அவனை அடிக்கலான்னு போகிறாங்க. அனியாரை வந்து இவங்களோட பவரை வச்சு கல்லெல்லாம் தூக்கி அவன் மேலே போட்டுடுறாங்க. இப்போ அழிஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சிரிச்சிட்ருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணு வந்து சொல்கிறா அவன் இன்னும் அழியல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே வந்து ஒரு மான்ஸ்டர் மாதிரி வெளியில் வருது. அதை பார்த்துட்டு இவங்க எல்லோரும் வேனில் தப்பிச்சு போகிறாங்க. ஆனாலும் அது துரத்துக்கிட்டே வருது அவங்கள. அதுக்கடுத்து வந்து அப்படியே நிறையா ராக்கெட்ஸ்னால் அதோடய பவர் வழியாக ஓடுது. அது வந்து இவங்க மேலேயே பட்டுட்ருக்கு. ஆனால் எல்லாருக்குமே அடிபட்டுருது. ஆனால் வந்து ஷின்சானுக்கும் ஹீமாவரிக்கும் வந்துட்டு ஒன்றும் ஆகலை. அவங்களுக்கு அந்த பவர் கிடச்சிருக்கனால அவங்க வந்து அவ்வளோவா அட்டாக் ஆகலை. அதுக்கடுத்து வந்து ஷின்சானும் ஹீமாவரியும் அவனை போய் இப்போ வந்து நம்ம தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி 2 பேரும் வந்து போகிறாங்க. ஆனால் அவங்க வந்து அவன் எல்லா காரையும் தூக்கி தூக்கி அடிச்சிட்ருக்கனால பயந்துட்டு உள்ளே உட்காந்துருக்காங்க. அடுத்து வந்து ஹீமாவரி அழ ஆரம்பிச்சிடுறா. நேரம் வந்து ஷின்சான் வந்து அவனுக்கு கை கொடுத்து வந்து நம்ம இப்போ போய் அவனை அழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சேர்ந்தோடனே ஒரு ஒளி மாதிரி வந்து இப்போ அவங்க 2 பேர் ரொம்ப பவர்ஃபுல்லாகிடுறாங்க. அதுக்கடுத்து அந்த ரொம்ப பிரைட்டாக இருக்கனால எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. நேரம் வந்து எல்லா உடஞ்ச கம்பெனி இதாகிடுது. அந்த மான்ஸ்டரும் அழிஞ்சு போயிடுது. ஸோ வந்து இவன் வந்து நார்மலாக இப்போ எழுந்திரிச்சிட்றான். அந்த பவர் எல்லாமே போயிடுது எல்லாருக்குமே. இப்போ வந்து அவன் சொல்கிறான் வந்து எனக்கு என்ன தான் டிப்ரெஷன் இருந்தாலும் நான் புது வேலையை தேட போகிறேன், எனக்கு வேலை போனால் தான் ஒரு ப்ராப்ளம் இல்லை இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சந்தோஷமாக எழுந்திக்கிறான். அதுக்கடுத்து மறுபடியும் வந்து வீட்டு வந்து நார்மல் ஆகிடுது. ஷின்சானி மாதிரி சண்டை போட்டுட்ருக்காங்க. அதுக்கடுத்து மிக்ஸி வந்து கத்திகிட்ருக்காங்க. ஹாரியும் வந்து நார்மலாக ஆஃபீஸ் போயிட்டுருக்காரு. அப்படியே அந்த சீனோட அப்படியே அந்த படத்தை வந்து முடிச்சிடுறாங்க.